வணக்கம். இந்த வீடியோவில் வெஜிடபிள்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத அளவுக்கு நிறைய முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா ஒரு கனமான டவலை தண்ணியில் நனைச்சிக்கணும். நனைச்ச டவலை பிழிஞ்சிட்டு அதில் முருங்கைக்காய் வச்சு கட்டி வச்சிடணும். டவல் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மேலே தண்ணி தெளித்து வச்சேன்னா 1 வீக் இல்லைன்னா 5 days வரைக்கும் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு, முருங்கைக்காவை நல்லா அலம்பிட்டு இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சேன்னா 10 days வரைக்கும் 10-15 days வரைக்கும் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். முருங்கைக்காவில் ஈரப்பதம் இல்லைன்னா இப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்படி முருங்கைக்காயில் ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சேன்னா முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு சொரைக்காவும் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு முருங்கைக்காய் மாதிரியே ஒரு ஈர துணியில் சொரைக்காயை வச்சு சுற்றி வச்சேன்னா சொரைக்காவும் வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டை கட் பண்ண வாழைத்தண்டை பேப்பரில் வச்சு சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா வாழைத்தண்டும் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட்டையும் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னா கேரட்டை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிற மெல்லிசான காட்டன் ப்ளவுஸ் பீட்டில் கேரட்டை வச்சு சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா கேரட்டு ரொம்ப நாள் வரைக்கும் வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போதுமே. வெஜிடபிள் பேக்கு அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறதோட இதுமாரி துணியில் சுற்றி வச்சேன்னா கேரட் அப்படியே வீணாக போகாமல் இருக்குது. இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.